what we are going to see in today classes, we are going to see important service called S3. Okay, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு important service பார்க்க போறோம். That service is called AWS S3. Why? Because most of the companies will use this service. இப்போ உங்க கம்பெனில வந்து AWS யூஸ் பண்றாங்க அப்படின்னா they'll damn sure they'll go and use S3 for object storage. Object storage இதுனா நான் என்னன்னு சொல்றேன். ஓகே, அப்போ ஸ்டோரேஜுக்கு அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரேஜ்க்கு அது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக உங்கள் அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுற லாக்ஸு அதெல்லாமே S3 தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள் அப்ளிகேஷனோட அசட்ஸ்னால் அந்த இமேஜஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து S3 தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. கேட்சு இதெல்லாம் S3 தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ கிளவுட் வாட்ச் லாக்ஸு, இது மாதிரி ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, சிஸ்டம் ஜென்ரேட்டட் லாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா S3 தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ S3 we are going to introduce S3. ஸோ EC2 பார்த்துருக்கோம், பட் we not completed EC2. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு EC2 இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். நம்ம எல்லா சர்வீஸஸும் வந்து ஒரு மேலோட்டமாக டச் பண்ணலாம். வில் டச் இன் ஃபவுண்டேஷன் லெவல், தென் வில் கோ அண்ட் மாஸ்டர் ஒன் பை கிரியேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஈச் சர்வீசஸ். ஓகே, ஏன்னா வந்து ஒரு சர்வீஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியாது. பிகாஸ் ஒன் சர்வீஸ் இஸ் டிபெண்ட் ஆன் அதர் சர்வீசஸ் இங்கே AWSல. கரெக்டாக இப்போ நீங்கள் வந்து EC2ல எல்லா ஃபீச்சர்ஸும் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் IAM S3 தெரிஞ்சால் தான் படிக்க முடியும். ஸோ அதனால் I'll go and touch the foundation of all the services. Once we completed the foundation of all the services, let's go and do the project and master the individual services. Okay, this is what I have planned. Okay, so what we are going to do is நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to start with S3. So S3 தான் பார்க்க போறோம். So S3 stands for okay, S3 stands for Simple Storage Service. Simple Storage Service. ஸோ அதோட நேம்லேருந்தே தெரியும். ஓகே, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ்னு வச்சுருக்காங்க அப்படின்னா தெரியும். சிம்பிள், இட்ஸ் ஈஸி டு ஸ்டோர் யுவர் டேட்டா. ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கிடையாது. நீங்கள் S3ல போய்ட்டு ஈஸியாக உங்கள் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கால் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா when it comes to S3, ஓகே, ஆக்சுவலி EC2ல நம்மள்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. EC2ல நம்மள்கிட்ட ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. என்ன ஸ்டோரேஜ் அப்படின்னா EBSன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. EBS வால்யூம் சொல்லுவாங்க, ஆர் EBS வால்யூம். ஸோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ். ஓகே, EBSங்கிற ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். EC2ல இருக்க EBSோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஓகே, EBSனா என்ன? இட்ஸ் அ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஓகே, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் என்னன்னு சொல்றேன். ஓகே, S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் EC2 பத்தி ஜஸ்ட் நான் சொல்றேன். EC2ல இருக்க EBS பத்தி நான் சொல்றேன். நார்மலா நீங்க வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றீங்க, ஒரு வர்ச்சுவல் மிஷின், யூஆர் லான்ச்சிங் a VM. ஸோ அப்போ கண்டிப்பாக அதில் நீங்கள் OS செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக அந்த VM லான்ச் பண்ணும்போது வில் பி செலக்டிங் யுவர் OS. வாட் கைண்ட் ஆஃப் OS யூ நீட், லினக்ஸ் OS ஆர் விண்டோஸ் OS, வாட் கைண்ட் ஆஃப் OS யூ நீட், யூ வில் பி செலக்டிங் த OS. அப்போ அந்த OS ஃபைல்ஸ்லாம் எங்கே போய் இன்ஸ்டால் ஆகும்? தட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஓகே, எனக்கு டவுட் இருக்கு. ஒரு VM லான்ச் பண்றீங்க, அப்போ அதில் OS நீங்கள் செலக்ட் பண்றீங்க. அப்போ அந்த OS ஃபைல்ஸ்லாம் எங்கே போய் இன்ஸ்டால் ஆகும்? கண்டிப்பாக OS இன்ஸ்டால் ஆகும். அப்போ இன்ஸ்டால் ஆகும்போது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். எங்கே ஸ்டோர் ஆகும்? Your OS file will be stored in your EBS, Elastic Block Store. ஸோ அப்போ நான் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, இங்கே நேம் கொடுப்பீங்க, உங்கள் AMI சூஸ் பண்ணுவீங்க, தட்ஸ் யுவர் OS சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் லோடிங். லெட்ஸ் வெயிட் ஃபார் மினிட். சி EBS. ஸோ இங்கே ஸ்டோரேஜ் கான்ஃபிகர் இருக்கா? இதான் இந்த EBS. அப்போ 8 GBக்கு ஒரு EBS வால்யூம் சூஸ் ஆகிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் டே இந்த EBS வால்யூம்ங்கிறது என்னன்னா உங்களோட SSD ஹார்ட் டிஸ்க்கு தான் இங்கே EBS வால்யூம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் இருக்கா, SSD இருக்கா, இதுக்கு இவங்க என்ன நேம் வைக்கிறாங்கன்னா காமனா EBS வால்யூம் சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி வால்யூம்ஸ் இருந்தால் தான், SSD ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் அதை வந்து உங்கள் VMல அட்டாச் பண்ணி உங்கள் OS ஃபைல்ஸ்லாம் பர்மனெண்ட்டாக அதில் ஸ்டோர் ஆகும். ஸோ எவ்ரிதிங் வில் ஹேப்பன். அப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு VM லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி யூஸிங் EBS வால்யூம். ஓகே, அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி யூஸிங் EBS வால்யூம், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் OS ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ என்ன அப்படியே எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோருங்கிறது உங்கள் ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, நார்மலாக இன்னைக்கு டுடே the hard disk and SSD rate are very high.
because of demand of AI. Correct, am I right? I'll search you. See SSD பார்த்துருப்பீங்களா, NVMe இது மாதிரி தான். ஓகே, ஸோ இதுதான் அவங்க எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் சொல்றாங்க. ஓகே, ஓகே, ஸோ திஸ் வாட் யூஸ். அப்போ நீங்க வந்து நார்மலாக ஒரு இன்ஸ்டன்ஸ்லாம் லான்ச் பண்றீங்க, ஒரு டேட்டாபேஸ் லான்ச் பண்றீங்க அப்படின்னா அது கூட ஒரு வால்யூம் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வேணும் அப்படின்னா அங்கே நீங்க EBS தான் சூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ S3 எதுக்கு? அப்போ EBS வந்து நார்மலாக அந்த இன்ஸ்டன்ஸ் கூட நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு EBS இது மாதிரி. ஓகே, குட். அப்போ S3ங்கிறது எதுக்கு? சரி, S3ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா what is the purpose of S3? ஓகே, சிம்பிள். இப்போ ஓகே, நீங்க ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும். ஓகே, அப்போ 2 விதமா ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் திஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சைட். ஓகே, இங்க நீங்க நெட்ஃப்ளிக்ஸ்ல இங்க பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் பார்க்க முடியுது. இங்க நிறைய மூவியோட கார்ட்ஸ் பார்க்க முடியுது. ஓகே, இந்த இமேஜஸ்லாம் இருக்கு. சரி, இந்த இமேஜஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஃபைன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு VM லான்ச் பண்ணலாம். ஒரு VM லான்ச் பண்றேன். ஓகே, ஒரு VM லான்ச் பண்றேன். ஸோ ஒரு VM லான்ச் பண்ணி அதுல வந்து நான் EBS வால்யூம் அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணோம், இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணல. ஒரு EBS வால்யூம் அட்டாச் பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜஸ்க்குலாம் URL இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா மேபி ஐ டேக் அவர் அப்ளிகேஷன். ஸோ இங்க இருக்க இமேஜஸ்க்குலாம் URL இருக்கும் பாருங்களேன். ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே, இதான் இந்த இமேஜோட URL. ஐ ஷேர் வித் யூ. ஓகே, இதுதான் வந்து ஓகே இந்த இமேஜோட URL. அப்போ இந்த URL கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும். இது மாதிரி இங்க இருக்க எல்லா இமேஜஸ்க்கும் URLs இருக்கும். ஓகே, ஃபைன். அப்போ வந்து இது எப்படி வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா ஓகே ஸ்டோரேஜ் சர்வர் இருக்கும். ஸ்டோரேஜ் சர்வர். ஓகே, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வர். ஓகே, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சர்வர் நிறைய இருக்கு. சாஃப்ட்வேர். ஓகே, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? இது மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர். ஓகே, இது நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க VMல அந்த ஆப்ஜெக்ட் சர்வீஸ் சாஃப்ட்வேர் கான்ஃபிகர் பண்ணும். சரி, பிளாக் ஸ்டோரேஜுக்கும் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்க்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஓகே, பிளாக் ஸ்டோரேஜ்க்கும் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகே, சரி, பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னா நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளாக் ஸ்டோரேஜ்னா உங்களுக்கு வந்து ஆர்டரா ஸ்டோர் பண்ணுவாங்க. டேட்டா வந்து ஆர்டரா தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படியே ரேண்டமாலாம் நீங்க ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, பிளாக் ஸ்டோரேஜ்னா நீங்க டேட்டா வந்து ஆர்டரா ஸ்டோர் பண்ணணும். ஓகே, மேபி I'll ask ChatGPT to understand. See, block storage puts the data into fixed size block. Each block has its unique address, and the system stores these blocks separately as server commands when needed. Data is stored in the blocks. This way store of blocks data. Okay, wow. Okay, so required file system. Okay, very high performance, low latency, and for frequent read and write operation. Okay, நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்டோரேஜ் எங்க மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸ். நார்மலா நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறீங்களா, அப்போ அந்த டேபிள் ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். கரெக்டா?
ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல டேபிள் ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். அப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல டேபிள் ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும், ரேண்டமா ஸ்டோர் ஆகுது. லைக் யூசர் நேம் ஒரு இடத்துலயோ உங்க பாஸ்வேர்டு ஒரு இடத்துல அப்படி ஸ்டோர் பிளாக்கா ஸ்டோர் ஆகும். லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. ஸோ பிளாக்கா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஆர்கனைஸ்டா பிளாக் ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பிளாக்கா ஸ்டோர் பண்றது என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க வந்து ஃபாஸ்டா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டாவை வந்து ஃபாஸ்டா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு அட்வான்டேஜ். நீங்க ஆர்கனைஸ்டா ஸ்டோர் பண்ணும். சி ஐடில் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன், வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆர்டர் டு ஸ்கேல் கம்பேர் டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், லிமிடெட் மெட்டா கேப்பபிலிட்டி, யூஸ்வலி மோர் எக்ஸ்பென்சிவ் லார்ஜ் ஸ்கேல். சி நீங்க ஆர்டரா ஸ்டோர் பண்றதுனால நிறைய வால்யூம்ஸ் தேவைப்படும். நிறைய வால்யூம்ஸ்னா நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும். கரெக்டா? இப்போ சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா வந்து ஒரு ரேக் இருக்கு. அந்த ரேக்ல வந்து நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு பொருள் கொடுத்துறாங்க. அது நீங்க வந்து அழகா ஆர்கனைஸ் பண்றீங்க. ஓகே, லைக் வந்து ஃபர்ஸ்ட் ரோலெல்லாம் இந்த பாக்ஸ், செகண்ட் ரோலெல்லாம் இந்த பாக்ஸ் வைக்கிறீங்க. சரியா? அப்போ ஆர்டரா வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்பேஸுங்கிறது வந்து நிறைய கிடைக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோனா இந்த பாக்ஸ், செகண்ட் ரோனா இந்த பாக்ஸ். இதுவே ரேக்ல நீங்க எப்படி வேணா எங்க வேணா பாக்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிடைக்கிற குட்டி கேப்ல கூட வேற ஒரு பாக்ஸ் வைப்பீங்க. புரியுதா? கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன கேப்ல கூட வேற ஒரு பாக்ஸ் அப்படியே திணிச்சு வைப்பீங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் பிளாக் ஸ்டோரேஜ்ங்கிறது நார்மலா உங்களோட யூசர் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு பிளாக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எதுக்கு அப்படின்னா, இந்த இமேஜஸ் ஸ்டோர் பண்றதுக்கு, இந்த மாதிரி வீடியோ ஸ்டோர் பண்றதுக்கு, இதுக்கெல்லாமே நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ரேண்டமா நம்ம எடுக்கிறது தான். கரெக்டா? ஸோ அதனால வந்து இமேஜஸ் வீடியோஸ் தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ இவிஎஸ் வால்யூம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். அப்போ அதில் டேட்டா வந்து ஆர்கனைஸ்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க. ஓகே, சாரி, பிளாக் ஸ்டோரேஜ். இபிஎஸ்ங்கிறது பிளாக் ஸ்டோரேஜ். அப்போ அதில் ஆர்கனைஸ்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி. ஓகே, அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து இமேஜஸ் வீடியோஸ்லாம் ஸ்டோர் பண்ண போறேன். இமேஜஸ் வீடியோஸ் பிடிஎஃப்ஸ் இது மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ அதுக்கு எனக்கு வந்து இதுதான் ஈஸியாக இருக்கும், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் போட்டு டக்குன்னு அந்த ஒரு இமேஜையோ ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இங்கே ரிட்ரீவ் பண்ணல, இது மாதிரி இந்த லிங்க் யூஸ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். எப்படி? இந்த லிங்க் கிளிக் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் வந்துடும். எனக்கு நான் ஸ்டோர் பண்ற ஆப்ஜெக்ட் இதுதான், அந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் தான் அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ ஒரு இமேஜஸோ ஃபைல்ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து இதில் டேரக்டா இபிஎஸ்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, ஆர்கனைஸ்ட்ல ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு MySQL டேட்டா பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் கால் பிளாக் ஸ்டோரேஜ். பட் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜாக பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கும். இண்டஸ்ட்ரியில நிறைய ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. இங்க நீங்க பார்த்துக்கீங்க. அந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் நீங்க இதில் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர்ஸ் இதில் கான்ஃபிகர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணலாம், இந்த இமேஜஸ் வீடியோஸ்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணி, அந்த இமேஜஸ்க்கு சில லிங்க் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அந்த இமேஜஸோ வீடியோஸோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா ப்ராசஸ் நீங்க தான் பண்ணணும். விஎம் லான்ச் பண்ணணும், அதில் இபிஎஸ் அட்டாச் பண்ணணும். அது எண்ட் ஆஃப் டே டேட்டாஸ் வந்து இபிஎஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் என்ன ஃபார்மெட்ல ஸ்டோர் ஆகும்னா ஆப்ஜெக்ட் ஃபார்மெட்ல. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஃபைன். ஓகே, இதே ஆர்கனைஸ்ட் பிளாக் ஸ்டோரேஜ் வேணும்னா டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ இது எல்லாமே நீங்க தான் கான்ஃபிகர் பண்ணீங்க. லைக் வந்து விஎம் லான்ச் பண்றது, இபிஎஸ் மூலியமா அட்டாச் பண்றது, அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாமே நீங்க கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். பட் AWS என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வேணுமா, நீங்க இது எதுவுமே கான்ஃபிகர் பண்ண தேவை. ஓகே, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வேணுமா, இது எதுவுமே நீங்க கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. வாட் தே ஆர் சேயிங் இஸ், எங்கள்கிட்ட நாங்க ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் நாங்க ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து உங்க ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஆப்ஜெக்ட்ஸ் என்ன, உங்க இமேஜஸையோ, உங்க ஃபைலையோ, உங்க மியூசிக்கோ, இல்லை உங்க ஃபேவரட் மூவிஸோ, உங்க ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. You can also access your object through link. That's all. ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். The best example is Google Drive. Google Driveல நீங்க உட்காந்து கான்ஃபிகர் பண்ணி பிகைண்ட் சீன் என்ன பண்றாங்க தெரியுமா? எனிஒன்? பிகைண்ட் சீன் என்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் Google Driveல போயிட்டு நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் S3. S3ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி எனி டைம் யூ கேன் கோ அண்ட் கெட் தட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளியர்? ஓகே, சரி. இப்போ இதுக்கு என்ன ஒரு ட்ராபேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இபிஎஸ்ல வந்து நீங்க வாங்கும்போது 8 ஜிபியா, ஒரு 8 ஜிபி நீங்க வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 32 ஜிபியா, 32 ஜிபிக்கு ஒரு வால்யூம் கிரியேட் ஆகும், ஒரு இபிஎஸ் வால்யூம் கிரியேட் ஆகும். இப்போ என்னன்னா, இப்போ இந்த 32 ஜிபி நீங்க வாங்கிட்டீங்க, மீன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. பட் இதுல வெறும் ஒரு 8 ஜிபி தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, மந்த்லி AWS நீங்க ஸ்டோர் மீன்ஸ் 32 ஜிபி
let's consider இது வந்து ஒரு 32 GB வால்யூம். ஓகே, இது 32 GB வால்யூம். ஓகே, ஆனா இதுல வந்து நீங்க எவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 8 GB தான் டேட்டா ஸ்டோர் பண்றீங்க. சரி, இப்போ உங்களுக்கு AWS மந்த்லி பில் வந்து இந்த 8 ஜிபிக்கு பில் போடுவாங்களா இல்லை என்டையர் 32 ஜிபிக்கு பில் போடுவாங்களா? ஓகே, சிம்பிளா இன்னொன்னு கேட்குறேன். கடைக்கு போறீங்க, ஒரு 32 ஜிபிக்கு ஒரு பென்ட்ரைவ் வாங்குறீங்க. பட் நீங்க ஸ்டோர் பண்ண போறது 8 ஜிபிக்குன்னா பென்ட்ரைவ் நீங்க அந்த என்டையர் 32 ஜிபி கொடுத்து பென்ட்ரைவ் வாங்குவீங்களா? இல்லை இல்லப்பா நான் வந்து 30 ஜிபி பென்ட்ரைவ் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் ஸ்டோர் பண்ண போறேன் 8 ஜிபி, மந்த்லி 8 ஜிபி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்டையர் 32 ஜிபிக்கு தான் பே பண்ணுவீங்க. ரைட். ஏன்னா எண்ட் ஆஃப் டே நீங்க இதை வாங்கிட்டீங்க. எண்ட் ஆஃப் டே யூ ஜஸ்ட் காட் இட். நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்க இல்லையா தேவை கிடையாது, வாங்கியாச்சு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் என்டையர் 32 ஜிபி ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் 8 ஜிபி, பட் பில் வில் பி ஃபார் என்டையர் 32 ஜிபி. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க எவ்வளோ சைஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு தான், எவ்வளோ சைஸ் சூஸ் பண்றீங்களோ அந்த சைஸ்க்கு தான் மந்த்லி பில் வரும். எவ்வளோ ஸ்டோர் பண்றீங்களோ அதுக்கு கிடையாது. ஆனா இங்க அப்படியே பேரலா S3 வந்தீங்க அப்படின்னா, ஓகே, நீங்க எவ்வளவு ஸ்டோர் பண்றீங்களோ அதுக்கு தான் பில். ஓகே, அப்போ S3ல ஓகே S3ல வந்து நீங்க வந்து ஒரு 5 ஜிபிக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்களா, அப்போ அந்த 5 ஜிபிக்கு தான் மந்த்லி பில் வரும். S3ல ஒரு 10 ஜிபிக்கு டேட்டா ஸ்டோர் பண்றீங்களா, அந்த 10 ஜிபிக்கு தான் பில் வரும். ஸோ ஹவு மச் யூ ஸ்டோர் ஃபார் தட் யூ பே இன் S3. கிளியர்? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் S3ல. ஓகே, ஃபைன். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் தான். உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸு, வெப்சைட் அசட்ஸு, இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இல்லை ஐ நீட் ஆர்கனைஸ் டேட்டா, யூஸ் நேம், பாஸ்வேர்ட்ஸு, என் கஸ்டமர் டீட்டெயில்ஸ், இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணால் ஐ கோ ஃபார் EBS, மீன்ஸ் டேட்டாபேஸ். EBSல டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ த யூஸ் கேசஸ் மேட்டர்ஸ். ஓகே, how many of them clear? Just drop a on track. Let's move further. போய் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சரி, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. S3க்கும் அப்புறம் ஒரு EBSக்கும் I just got the idea. If it's just drop a on track. Clear, good. That's good. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's move further. ஓகே, ஸோ S3 போகலாம். ஸோ S3ல நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். சரி, S3 ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் இந்த கிளவுட், இதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். நீங்க பாட்டு n number of size you can store it. For how many n number of size you store, that much n number of amount you have to pay. That's all. Okay. ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா S3ல பக்கெட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும். பக்கெட்ஸ் லைக் அ ஃபோல்டர். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்களுக்குன்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிடுவீங்க. அந்த பக்கெட்குள்ள தான் உங்க ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போதான் சொன்னேன், ஆப்ஜெக்ட்ஸ்னா எது, நீங்க ஸ்டோர் பண்ற எது வந்து இமேஜஸ், உங்க டேட்டா தான். இமேஜஸ், ஃபைல்ஸு, சாங்ஸு, மூவிஸு. ஓகே, இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இந்த பக்கெட்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ற இந்த டேட்டாஸ் தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஒரு இப்போ இமேஜுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, இதெல்லாம் தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நீங்க வந்து உங்க ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணா உங்களுக்குன்னு ஒரு பக்கெட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ வந்து உங்க பக்கெட்குள்ள வில் பி ஸ்டோரிங் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்போ உங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும். பக்கெட் இட்ஸ் லைக் ஃபோல்டர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க, ஒரு கண்டெய்னர். உங்களுக்குன்னு ஒரு கண்டெய்னர், இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், உங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதில் உங்க ஆப்ஜெக்ட்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பக்கெட் கொடுக்குறேன். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா S3 வந்து குளோபல் சர்வீஸ் சொல்றாங்க. S3 இஸ் அ குளோபல் சர்வீஸ். குளோபல் சர்வீஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பக்கெட் வந்து மும்பை ரீஜியன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மும்பை ரீஜியன்ல இருக்கு, குளோபல் சர்வீஸ் என்னன்னு சொல்றேன். மும்பை ரீஜியன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, மும்பை ரீஜியன்ல உங்க பக்கெட் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு மூவி வச்சிருக்கீங்க. லெட்ஸ் கன்சிடர் யூ ஹேவ் அ மூவி கால்ட் ஓகே some recent movies like okay, or else let's consider
Okay, let's consider. You have some escape movie. Okay, escape movie. ஏதோ ஒரு மூவி எடுத்துக்கோங்க. escape or your favorite actor. Okay, உங்க ஃபேவரட் ஆக்டரோட மூவி நீங்க ஸ்டோர் பண்றீங்க. மும்பை ரீஜன்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் டெக்னிக்கலா சொல்றேன், டெக்னிக்கலாக நான் சொல்லி தரேன். ஓகே, ஒரு எஸ்கே மூவி இருக்கு மும்பை ரீஜன்ல, ஒரு பக்கெட்ல எஸ்கே மூவி இருக்கு. இப்போ இந்த மூவியை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. எங்க மும்பைல ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, சரி, இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த மூவியை டவுன்லோட் பண்ணி பார்க்க போறேன். இல்ல இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னா மும்பை ரீஜன்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? மும்பை ரீஜன்ல இருக்க இந்த எஸ்கே மூவியை நீங்க வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து பிளே பண்ணி பார்க்கலாம். சரி, இதுவே உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து சிங்கப்பூர் ரீஜன்ல இருக்கு. எங்க? சிங்கப்பூர் ரீஜன்ல இருக்கு. ஓகே, சிங்கப்பூர் ரீஜன்ல இருக்கு அப்படின்னா உங்க இன்ஸ்டன்ஸ், ஓகே, உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து சிங்கப்பூர் ரீஜன்ல இருக்கு. இங்கேருந்து கூட நீங்க என்ன பண்ணலாம்? மும்பைல இருக்கவங்க எஸ்கே மூவி, மும்பைல இருக்கவங்க ஆப்ஜெக்ட், அந்த எஸ்கே மூவியை நீங்க சிங்கப்பூர் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் இங்கேருந்து மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்படின்னா இட்ஸ் நாட் குளோபலி, இட்ஸ் நாட் குளோபல், ரீஜியன் டிபெண்ட். பட் இங்க வந்து நீங்க மும்பைல இருக்க இன்ஸ்டன்ஸ்ல இருந்து எஸ்கே மூவி ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். சிங்கப்பூர் இன்ஸ்டன்ஸ்ல இருந்தையும் நீங்க எஸ்கே மூவி பார்க்கலாம். எந்த ரீஜன்ல வேணா வந்து நீங்க உங்க எஸ்கே மூவியை பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் குளோபல் சர்வீஸ். கிளியர்? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஓகே, கிளியர்? காட் இட். ஸோ ஒன்லி எஸ்டி இஸ் காட் குளோபல். நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்க உங்களோட பக்கெட்டை வந்து மும்பைல வச்சுட்டு நீங்க வந்து இன்ஸ்டன்ஸை வந்து நீங்க சிங்கப்பூர்ல வச்சு அங்கேருந்து கூட எஸ்கே மூவியை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். எஸ்கே மூவி ஆர் எனி இமேஜஸ் ஆர் எனி ஃபைல்ஸ். கிளியர்? சூப்பர், குட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இது ஒரு குளோபல் சர்வீஸ், இது ஒரு ஹவ் அபவுட் தி லேட்டன்சி? யா, கண்டிப்பா லேட்டன்சி இஷ்யூஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரீஜன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. பட் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் இஸ் as I said, நியர்பை ரீஜன்ல தான் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமே. இப்போ என்னன்னா வந்து ஓகே, எஸ்கே மூவி வந்து மும்பை ரீஜன்ல இருக்கு. சரி, ஓகே, மும்பை ரீஜன்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி எஸ்கே மூவி ஆக்சஸ் பண்றீங்க. சூப்பர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை ரீஜன்ல ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் மொத்தமே ப்ராப்ளம் இல்லை, இன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உடனே நீங்க என்ன பண்ணலாம்? மும்பைல இருந்து எது நியர்பை? ஹைதராபாத் ரீஜன்ல இருந்து நீங்க எஸ்கே மூவி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க நியர்பை ரீஜன் தான் கொடுக்கணும், பிகாஸ் ஆஃப் லேட்டன்சி. ரெண்டாவது வந்து when comes to AWS டேட்டா டிரான்ஸ்ஃபர் வித்தின் த ரீஜியன், டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு காஸ்ட் கிடையாது. பட் வேற ரீஜன்ல டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு காஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வித்தின் த ரீஜியன் நீங்க ஆக்சஸ் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் அவுட் ஆஃப் த ரீஜன் ஆல்சோ யூ கேன் ஆக்சஸ். நான் சொல்ல வரேன். கிளியர் ஆகுது? Got it? ஓகே, சரி, நம்ம போய் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா உங்களோட பக்கெட் நேம்ங்கிறது ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஓகே, இட்ஸ் குளோபலி ரெக்கக்னைஸ்ட். இப்போ நான் சொன்னேன். சரி, இப்போ எதுவும் இல்லை, நீங்கள் வச்சு பாருங்களேன். இதுதான் மும்பை ரீஜியன். சரி, இது ஒரு மும்பை ரீஜன் வச்சுக்கோங்க. அப்போ உங்க மும்பை ரீஜன்ல, ஓகே, உங்க மும்பை ரீஜன்ல லெட்ஸ் கன்சிடர் நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு பக்கெட் இருக்கு. அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு பக்கெட் இருக்குது, அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? இதில் வந்து ஒரு மூவி வச்சுருக்காங்க, லைக் அமரன் மூவி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, அமரன் மூவி வச்சுருக்காங்க. ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் அமரன் மூவின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா நிறைய மூவிஸ் இருக்கும். அமரன் இருக்கும், லியோ இருக்கும், லாட் ஆஃப் மூவி வில் பி இன் நெட்ஃப்ளிக்ஸ், ரைட்? நிறைய வெப் சீரிஸ் இருக்கும். இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க? அப்போ இந்த அமரன் மூவி ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். இந்த அமரன் மூவிக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். நான் காமிக்கிறேன். அமரன் மூவிக்குன்னு ஒரு லிங்க் இருக்கு. எப்படி லிங்க் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பக்கெட் நேம் நெட்ஃப்ளிக்ஸ் பக்கெட் நேம்.
நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்லாஷ் அமரன். ஓகே, அப்போ இங்கே எது யூனிக்? ஓகே, அமரன். அப்போ ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்லாஷ் அமரன், நெட்ஃப்ளிக்ஸ் லியோ. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் இங்கே காமன் நேம். சரி, இப்போ அதே ரீஜனில் நான் வரேன், நானும் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறேன் நெட்ஃப்ளிக்ஸ்னு. சரி, நான் நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேற மூவி நானும் அமரன் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ அமரனே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அமரன் மூவி ஆக்சஸ் பண்ணா இங்க இருக்க மூவி வருமா, இங்க இருக்க மூவி வருமா? ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மூவி ஆக்சஸ் பண்ண முடியாதா? கன்ஃபியூஸ் ஆமா? இங்க இருக்க மூவி, எங்க மூவி, அப்போ இட்ஸ் குளோபலி ரெகனைஸ். அப்போ ஒன்ஸ் இங்க பக்கெட் நேம் நான் நெட்ஃபிளிக்ஸ்னு வச்சுட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் நெட்ஃபிளிக்ஸ்னு பக்கெட் நேம் கிரியேட் பண்ண முடியாது. இன்னொருத்தர் பக்கெட் நேம் நெட்ஃபிளிக்ஸ்னு கிரியேட் பண்ண முடியாது. He can create as Hotstar or some other name. Yeah. Got it? Okay. You can give the some other name. புரியுதா? ஸோ அப்போ வந்து அந்த பக்கெட் நேமுங்கிறது யூனிக்காக இருக்கும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் ரிட்ரீவ் பண்ணும்போது உங்கள் பக்கெட் நேமோட தான் வரும். இப்போ அந்த பக்கெட் நேம் தான் ரொம்ப யூனிக்னஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஹாட்ஸ்டார் அமரன் வரும். இதில் நெட்ஃப்ளிக்ஸ் அமரன் வரும். கிளியர்? இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அமரன் போட்டாங்கன்னா இந்த மூவி ஆக்சஸ் பண்ணுவாங்க, இது பண்ண மாட்டாங்க. பட் இட் சரி, இப்போ அதனால இதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு நேம் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் யூனிக்காக வைக்கல, நெட்ஃப்ளிக்ஸ்னே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பார்த்து பக்கெட் கிரியேட் ஆகாது. சி பக்கெட் வித் த சேம் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வருது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹாட்ஸ்டார் வைக்கிறேன். ஹாட்ஸ்டாரே வராது, அவங்க ஆல்ரெடி நேம் டேக்கன் வரும். ஸோ ஹாட்ஸ்டார் எஸ்கே அப்படின்னு நான் வைக்கிறேன். ஹாட்ஸ்டார் எஸ்கே மூவி சும்மா வைக்கிறேன். எஸ்கே மூவிஸ் ஹாட்ஸ்டார் போடுறேன். இப்போ எனக்கு பக்கெட் கிரியேட் ஆகும். சரி, அப்போ பக்கெட் நேம் சும்மா நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ இங்கே ஏசிஎல் ஓன் ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப். ஓகே, ஏசிஎல் டிசேபிள், ஏசிஎல் எனேபிள். சி நீங்கள் ஏசிஎல் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்கள் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் மட்டும் தான் உங்கள் ஆப்ஜெக்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட்னா இதுக்கு இந்த பக்கெட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணுற டேட்டா நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும் ஃபியூச்சரில் நான் யாருக்காச்சும் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏசிஎல் எனேபிள் பண்ணிடுங்க. அப்படின்னா நீங்கள் யாருக்குன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் கொடுக்கலாம். பட் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாருக்கும் உங்கள் ஆப்ஜெக்டை நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் குட் டு ஹேவ் திஸ் ரைட். ஏன்னா நாளைக்கு தேவைன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஆக்சஸ் கொடுப்பேன், தேவையெல்லாம் விட்டுலாம், பிளாக்ல இருக்கும் ஆக்சஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு மூவி பார்க்கணும், எஸ்கே மூவி பார்க்கணும் அப்படின்னா ஃபியூச்சரில் நான் இது எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த எஸ்கே மூவிக்கு மட்டும், அமரன் மூவிக்கு மட்டும் நான் ஆக்சஸ் எனேபிள் பண்ணி கொடுப்பேன். இதுவே நான் இது கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும். ப்ளஸ் என்னால் வந்து அந்த அமரன் மூவிக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சஸ் தர முடியாது. ஸோ ஃபியூச்சரில் நான் ஆக்சஸ் கொடுப்பேன். ஸோ இதனால இது எனேபிள் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப், பக்கெட் ஓனர் ப்ரிஃபர்ட், ஆப்ஜெக்ட் ரைட்டர். ஓகே, இப்போ என்னன்னா ஓகே நாங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒருத்தர் ஒரு மூவி ஜெண்டர்ஸ் சூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் மூவிஸாக ஸ்டோர் பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு வந்து வெறும் ஃபீல் குட் மூவியாக பார்ப்பார். அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, ஒரே பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது நான் தான் இந்த பக்கெட்டை கிரியேட் பண்ணது. அப்போது நான் ஆக்ஷன் மூவிஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஓனர் யாரு? நான் தான். ஏன்னா இந்த பக்கெட்டோட ஓனர் நான் தான். ஸோ அதனால் நான் ஸ்டோர் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர், என்னோட இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே ஃபைன். இதுவே என் ஃப்ரெண்டு வந்து அதே பக்கெட்ல ஃபீல் குட் மூவிஸை ஸ்டோர் பண்றாரு அப்படின்னா அங்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யார் ஓனரா இருக்கும்? அப்லோட் பண்ற ஃப்ரெண்டு, ஃபீல் குட் மூவிஸ் அப்லோட் பண்ற ஃப்ரெண்டு ஓனரா இருக்கணுமா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, இல்ல பக்கெட் ஓனரா இருக்கணுமா? அது நீங்க தான் முடிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நான் சொல்றேன் பக்கெட் ஓனரே வைக்கிறேன். ஸோ அது என் ஃப்ரெண்டு என் பக்கெட்ல நான் அப்லோட் பண்ணாலும், என் பக்கெட்ல என் ஃப்ரெண்டு அப்லோட் பண்ணாலும் அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் தான் ஓனர் அப்படின்னு நான் சூஸ் பண்றேன். இல்லை ஆப்ஜெக்ட் ரைட்டுன்னா நான் அப்லோட் பண்ற மூவிக்கு நான் ஓனர், என் ஃப்ரெண்ட் அப்லோட் பண்ற மூவிக்கு அவர் தான் ஆப்ஜெக்ட் ஓனர். So I'll go for this. Clear? Okay. So block public access setting for this. So block companies என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்சிட்டிவான டேட்டா, ஓகே இதுக்குள்ள வந்து சென்சிட்டிவான டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக்ல ஓகே ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாஸ் யாருக்கும் அது வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க. இல்லை நான் ஒரு இமேஜ் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பக்கெட்டுக்குள்ள இருக்க இமேஜஸ்லாம் யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா பிளாக் பண்ணிடலாம். மோஸ்ட்டாக கம்பெனியில் பிளாக்ல தான் இருக்கும். மோஸ்ட்டாக கம்பெனியில் பிளாக்ல இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக சென்சிட்டிவ் டேட்டா ஸ்டோர் பண்ணுவாங்க, வெளிலேருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட் தேல் டு
they'll keep it in block. Got it? ஸோ நான் அன்பிளாக் பண்ணிடுறேன். ஐ அக்னாலஜ் கொடுத்துறேன். சும்மா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக அக்னாலஜ் கொடுப்பேன். வேர்ஷனிங் நான் ஐல் பி டீச்சிங் யூ, டோன்ட் வரி. வேர்ஷனிங் பற்றி நான் சொல்லித்தரேன். சரி, டேக்ஸும் நான் சொல்லி கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஜஸ்ட் கிரியேட் பண்ணி. சரி, இப்போ பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. ஹாட்ஸ்டார் எஸ்கே மூவிஸ் சொல்லிட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. கிளிக் ஆன் திஸ். ஓகே, அப்லோட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அப்லோட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, I'll upload some objects, add files. What we can upload? சரி, இது இமேஜை அப்லோட் பண்ணலாம். இது டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே, இதே அப்லோட் பண்ணணும். ஓகே ஓகே, இதை அப்லோட் பண்ணிட்டேன். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இது சொல்லித்தரேன். டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இது நான் சொல்லித்தரேன். பர்மிஷன் சி ப்ரைவேட்டா பப்ளிக்கா. சரி, நான் சொல்லல, நீங்கள் ஏசிஎல் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சஸ் பண்ணணும் வேணும். யா, நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ், ரீட் ஆக்சஸ் கொடுக்குற ரைட் கிடையாது. நீங்கள் எல்லாருமே இந்த இமேஜை பார்க்கலாம். சரி, அப்லோட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க. இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் லிங்க் இருக்கும். ஆப்ஜெக்ட் யூஆர் இதுக்குன்னு டெடிகேட்டட் லிங்க் இருக்கும். இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணுங்க. ரைட் ஆக்சஸ். ஆக்சஸ் பண்ண முடியுதா? சி, நான் சொன்ன மாதிரி நேம் வந்து ஹாட்ஸ்டார் எஸ்கே மூவி. நான் சொன்ன நேம் வந்திருக்கா? ஓகே, ஓகே இப்போ நான் பிளாக் பண்ண போறேன். ஆக்சஸ் பிளாக் பண்ண போறேன். எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படின்னா பர்மிஷன். பர்மிஷன்ல போயிட்டு இங்க எடிட் கொடுத்து இங்க ரீட் ஆக்சஸ் இருக்கா? எவ்ரிவன் ரீட் ஆக்சஸ் இருக்கா? இது ரிமூவ் பண்ணிடும். எவ்ரிவன் ரீட் ஆக்சஸை ரிமூவ் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட் ஆக்சஸ். enabled access. Yeah, not able to access. Okay, ஏன்னா நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்போ நான் எப்படி ஆக்சஸ் பண்றேன்னா எனக்கு இங்கே ஓப்பன் இருப்பாங்க. நான் தான் ஓனருக்கு இங்கே ஓப்பன் இருக்கும். இது யூஸ் பண்ணி ஓனர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இது உங்களால் இது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது ஓனரால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணுறதுனால அக்கௌண்ட் லாகின் பண்ணல எனக்கு வேலை செய்யும். உங்களுக்கு இதெல்லாம் வேலை செய்யாது. இது கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது வேலை செய்யாது. இல்லையா? எனி டவுட்ஸ்? S3ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேன் எவ்ரிஒன் ப்ராக்டிஸ் திஸ் ஒன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுங்க. அதில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்து ஆக்சஸ் பண்ணுறதா பாருங்க. அப்புறம் பிளாக் பண்ணுங்க ஆக்சஸை. கேன் எவ்ரிஒன் ட்ரை திஸ். டுமாரோ வில் டூ அ ப்ராஜெக்ட். ஓகே, இது பண்ணிட்டு வாங்க. டுமாரோ வில் டூ த ப்ராஜெக்ட். ஓகே, கிளியர்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ லெட்ஸ் சி. எல்லாருமே இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஏசிஎல்எஸ் S3. சி S3 வந்து வாட் எவர் யூ ஸ்டோர் அதுக்கு தான் காஸ்ட் சுஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? 304.3 KB. இதுக்கு தான் நீங்கள் பே பண்ண போறீங்க. மற்றபடி அந்த ஏசிஎல் இது இதுக்குமே பே பண்ண தரோம். ஜஸ்ட் யூ பே ஃபார் வாட் யூ ஸ்டோர். கிளியர்? everyone practice this. Tomorrow we'll see an important project. Okay, இப்போ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.